சின்ன மருமகள் டுடே எபிசோட் ராஜாங்கத்துக்கிட்ட அவங்களுடைய அம்மா கவலையோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கம், நான் எவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ வந்து அதை பெருசாக எடுத்துக்காத, நீ என்னை மன்னிச்சிட்டப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. சாக வரைக்கும் அம்மாவை நீ மன்னிச்சிடுவில்ல, எந்த காரணத்தை கொண்டு வெறுத்துட மாட்டேல்லாமா, என்னம்மா பேசுகிறீங்க, என்ன இருந்தாலையும் உங்கள் மேலே வந்து ஒரு பாசமாக தான் இருப்பேன், நீங்கள் எல்லா விஷயத்தையும் பெருசாக கவலைப்படாதீங்கம்மான்ட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கத்தை கட்டி பிடிச்சி அவங்களுடைய அம்மா கவலையோடு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூம் ரொம்ப அழகாவே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. சேரு தமிழ் செல்விக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா தமிழ் செல்வியுடைய அம்மாவும் அப்பாவும் கோவிலுக்கு போறாங்க. வந்துட்டீங்க ஐயா, என்ன இங்க வந்திருக்கீங்க? அதுதான் தமிழ் செல்விக்கு நல்லபடியா எல்லாமே முடியணுன்றதுக்காக கோவிலுக்கு வந்துட்டாங்க. என்னைய நடந்துச்சு செல்ல பண்ணியாங்கன்னு கேட்கவும் நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்றாங்க. எப்படியோ தமிழ் செல்வியுடைய வாழ்க்கை நல்லா போச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மகளுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுபோதோ ஏதாயிடுபோதோன்ட்டு ஒரு கவலையோடையோ ஒரு பதட்டத்தோடையோ இருந்தோம். ஆனால் இப்போ அந்த பிரச்சனையே இல்லை, எல்லா பிரச்சனையுமே சரியாயிடுச்சுன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு மனசுக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபேமிலியில் எல்லாருமே. அப்புறம் தமிழ் செல்வி ரூம்க்கு வராங்க. என்னது இது? அதுவா டெக்கரேஷன்றாங்க, ஏன்னா சில இதை கழிச்சு நம்ம பிரிஞ்சிடணும், மறுபடியும் ஒன்று சேரணும் இல்லையா, அதுக்காக தான் தமிழ் செல்வின்றாங்க. மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. தமிழ் செல்வியுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் செல்வி சேதுவும் ஒன்று சேரலான்ற நேரத்தில் ஃபோன் சைலண்ட் போடலையா மாமா, என்னதில் உங்களது நோனி சொல்ல பார்த்தா என்ன விஷயம்ன்றாங்க. டேஸ் ஏதோ இங்கே பாரு ரூம் ஃபுல்லாக பூ டெக்கரேட் பண்ணி நீ என்ன மைண்ட் தட்டில் இருக்கன்னு எனக்கு தெரியுது சரியான்றாங்க. இங்கே பாரு அவள் கர்ப்பமாக இருக்கா, இப்போல்லாம் அவளை விட்டு விலைக்கு தான் இருக்கணும், தள்ளிடு அப்படின்றாங்க. நெருகிறத பார்த்தா அவ்வளோதான் கட் பண்ணிடுறாங்க. என்ன வாங்குறாங்க, இது மாதிரி கன்சீவ் இருக்கிற டைமில் நெருங்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நான் தூங்குறேன், ஏன்னா நம்மளுக்கு குழந்தை முக்கியம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இவ்வளோ ஆசை வச்சுட்டு இருக்காங்க, ஆனால் இப்படி ஒருத்தவங்களை நான் ஏமாத்துறன்ற மாதிரி தான் தமிழ் செல்வி கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலன்னு அடுத்த நாள் எல்லாம் காஃபி எடுத்துட்டு வராங்க. ராஜாங்க ரொம்ப நாள் கழிச்சு காஃபி குடிக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. வந்து கொஞ்சம் நாளே நல்லா காஃபி போட கற்றுக்கிட்டாங்கன்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது டேப்லெட் கரெக்டாக போடுறேன்னு எதுக்கு மாமான்றாங்க. ஏமா கன்சீவாக இருக்கல அதுக்காக கரெக்டாக போகிற உடம்ப நல்லா பார்த்துக்கொன்றாங்க. வாங்க நீங்கன்றாங்க. சொல்கிறேன்ட்டு வீட்டில் எல்லாரும் வந்த பிறகு இது மாதிரி நீங்கள் பதவி இன்னும் மேலே பதவிக்கு வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. குடும்பமே அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.